بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد. அன்புள்ள சகோதரர்களே, மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னால் ஹிஸ்னுல் முஸ்லிம் என்கின்ற இந்த பாடத்திலே நாம் இணைந்திருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நாம் இதுவரைக்கும் நடத்திய துஆக்களுடைய அந்த பாடத்தலைப்புகள் கிட்டத்தட்ட 9 பாடத்தலைப்புகளை நாம் என்ன செய்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம். பொதுவாக அது மீட்டினால் தான் தெரியும். நானும் இன்றைக்கு மீட்ட போய் தான் எனக்கு என்ன செய்யுது தெரியுது. இன்றைக்காவது நிறைய பேர் அதை மீட்டி இருந்தோம் என்று சொன்னால் அது நம்ம எத்தனை பாடங்கள் படித்திருக்கிறோம் என்பது சுருக்கமாக தெரிந்திருக்கும். அதில் நாங்கள் வுதுவுடைய பாடத்திலே எமது துஆக்களை நாங்கள் அதாவது இன்னும் 2 துஆக்கள் படிக்க வேண்டிய நிலையில் அந்த பாடம் என்ன செய்தது, நிறைவுற்றது. அதாவது வுதுவுடைய விஷயத்தில் வுது எடுப்பதற்கு முன்னால் பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும் என்ற ஹதீஸ் ஹசனான தரத்திலே உள்ள ஒரு ஹதீஸ் என்பதையும், அதற்கு பின்னால் வுது எடுக்கிற நேரத்திலே கைக்கு முகங்களுக்கு அதே போல் தலைக்கு மசூல் செய்வதற்கு என்றெல்லாம் துஆக்கள் என்ன செய்வார்கள், நிறைய துஆக்கள் சொல்வார்கள். இதற்கு மார்க்க ரீதியான எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகளும் இல்லை என்பதையும், அதற்கு பின்னால் வுது எடுத்த பின்னால் நம்ம பிரபல்யமாக சொல்லக்கூடிய அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற துஆ சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறக்கூடிய உக்பத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி. இந்த துஆவை யார் அழகான முறையில் உதுவெடுத்து விட்டு சொல்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் 8 வாயில்களும் திறந்து கொள்ளப்படும் அப்படி என்று சொல்லக்கூடிய அந்த செய்தியை நாம் என்ன செய்தோம், ஆதாரபூர்வமான அந்த செய்தியை பார்த்தோம். அதற்கு பின்னால் நம்ம உதுவுடைய பாடத்திலே, அதாவது 9வது பாடம். ஆனால் துஆக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த வரைக்கும் நாங்கள் 13 துஆக்கள் வரைக்கும் பார்த்தோம். இதுவரைக்கும் 13 துஆக்கள் வரைக்கும் பார்த்தோம். இந்த 13 துஆக்களிலும் நாங்கள் அதாவது ஆதாரபூர்வமான செய்தியா இல்லையா என்று பார்க்கிற நேரத்தில் ஏனைய பாடங்களோடு சம்பந்தப்பட்ட துஆக்களும் என்ன செய்தன, உள்ளே நுழைந்தன. காரணம், நம்ம ஒரு ஹதீஸை பார்க்கிற நேரத்தில் அந்த ஹதீஸிலேயே 2 துஆக்களும் அடங்கக்கூடிய ஹதீஸுகள் என்ன செய்திருக்கும், வந்திருக்கும். இப்போ அந்த மாதிரி செய்திகளெல்லாம் நம்ம என்ன செய்தோம், ஒரேடியாகவே பார்த்து முடித்து விட்டோம். அந்த பாடங்கள் வருகின்ற பொழுது அவைகளை நம்ம இலகுவாக என்ன செய்யலாம், அதாவது முடித்து செல்வதற்கு இது வசதியாக இருக்கும். இப்பொழுது அதாவது 13 துஆக்களுடைய ஆதாரத்தன்மைகள், அது பலகீனமானதா பலமானதா என்பதை பற்றி சுருக்கமாக நாங்கள் பார்த்தோம். இப்போ வுதுவுக்கு பின்னால் ஓதக்கூடிய சஹீஹான துஆ என்று நாம் இதுவரைக்கும் அறிந்து வைத்திருக்கின்றது அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்கின்ற துஆ. இப்போ அதற்கு அடுத்ததாக 14வது ஒரு துஆ, அதாவது கிட்டத்தட்ட 3 துஆக்கள் அவர் போட்டிருக்கிறார். 1 13 14 15. இதில் அதாவது 12வது துஆ நாம் பார்த்தோம். 13வது துஆவும் 14வது துஆவும் ஆதாரபூர்வமானதா, அதனுடைய அதனுடைய பலம் என்ன, அது பலகீனம் என்ன, யார் அதனை பலப்படுத்தியிருக்கிறார்கள், ஆதாரபூர்வமானதாக இருந்தால் அதனுடைய கருத்துக்கள் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக இப்பொழுது பார்த்துக்கொள்வோம். அதில் அதாவது இப்போ நம்ம இருக்கிற பாடம் தொடர் 5வது தொடரில் நாம் என்ன செய்கிறோம் இருக்கிறோம். இதில் அதாவது அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன். அடுத்தது அதுக்கு பின்னாலேயும் ஒன்று என்ன செய்வார்கள், மின் இபாதிக்க சாலிஹீன் என்று சொல்லி வரக்கூடிய ஒரு வார்த்தை என்ன செய்வார்கள், சொல்வார்கள். அது பலகீனமானது என்பதில் கருத்து முரண்பாடே இல்லை. அந்த கடைசி பகுதி பலகீனமானது என்பதில் கருத்து முரண்பாடே இல்லை. ஆனால் இப்பொழுது நாம் சொல்லக்கூடிய இந்த பகுதி எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமானது, எந்த அளவுக்கு ஆதாரபூர்வமற்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நாங்கள் பார்ப்போம். அதாவது இந்த செய்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த பாருங்கள், உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடியதாக திருமிதியில் 55வது இலக்கத்தில் இந்த செய்தி வருது. சுனன் திருமிதியில் 55வது இலக்கத்தில் வருது. உமர் இப்னு கத்தாப் ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் என்று கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் சொன்னார்கள், மன் தவத்த, யார் வுது எடுத்து ஃப அஹ்ஸனல் வுது, அந்த வுதுவை அழகான முறையில் செய்து
சும்ம கால அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற இந்த வார்த்தையை யார் அந்த வுதுவுக்கு பின்னால் சொல்லுகின்றார்களோ என்ற ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை நாங்கள் எங்கே பார்த்துட்டோம்? சஹீஹ் முஸ்லிமில் பார்த்தோம். ஆனால் யார் அறிவிப்பதாக பார்த்தோம்? உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறதா பார்த்தோம். ஆதாரபூர்வமான செய்தின்னு பார்த்தோம். இதே வார்த்தையோடு என்ன செய்தோம்? பார்த்தோம். இந்த மாதிரி விஷயங்கள் ஹதீஸ்களை அறிஞர்கள்ட்ட எப்படி புரிஞ்சிடும் என்று சொன்னால், ஒரே விதமான செய்தி, ஒரே போங்கான செய்தி பிரபல்யமாக ஒரு நபித்தோழர் வழியாக வந்திருக்கிற நேரத்தில் திடீரென இன்னொரு நபித்தோழர் வழியாக வார மாதிரி ஒரு செய்தி இருந்தால் அறிவிப்பாளர் வரிசைகளில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோன்னு என்ன செய்வார்கள்? பார்ப்பார்கள். காரணம், ஒருவர் வழியாக பிரபல்யமான செய்தி அவர் தான் அறிவிக்கிறார் என்று பல அறிவிப்பாளர்கள் சொல்லக்கூடிய செய்தி உண்டு. திடீரென இன்னொரு ஆள் அறிவிக்கிற மாதிரி வந்தால் ஒன்றில் பலகீனமான ஒரு ராவியுடைய பிழையாக என்ன செய்யலாம், அது இருக்கலாம் என்றெல்லாம் சந்தேகப்படுவாங்க. ஆனால் எல்லா சந்தேகங்களும் நியாயமாக இருப்பது போவதில்லை. இப்போ இந்த செய்தியை நீங்கள் பாருங்கள். இப்படி சொல்லிவிட்டு அதே தொடரில் யார் இந்த மாதிரி வார்த்தையை சொல்கிறாரோ, அழகான முறையில் உதுவெடுத்து இந்த வார்த்தையை சொல்கிறாரோ, அதுக்கு பின்னால் அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் அப்படி என்றும் சொல்கிறாரோ, ஃபுத்திஹத் லஹு தமானியத்து அப்வாபில் ஜன்ன யதுகுலு மின் ஐஹா ஷா. அதுக்கு பின்னால் அதை தொடர்ந்து இந்த அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்பதோடு சேர்த்து யார் அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் அப்படி என்ற வார்த்தையும் சேர்த்து சொல்லுகிறாரோ, ஃபுத்திஹத் லஹு தமானியத்து அப்வாபில் ஜன்ன சொர்க்கத்துடைய 8 வாயில்களும் திறந்து கொள்ளப்படும், யதுகுலு மின் ஐஹா ஷா அவர் விரும்பியதால் என்ன செய்வார்? நுழைவார் என்று வருது. ஆனால் முஸ்லீமில் என்ன செய்து இந்த வார்த்தை வரல. அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் வரல. இமாம் முஸ்லீம் அதை யார் வழியாக பதிவு செய்கிறாரு? உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களாக பதிவு செய்கிறாரு. இதே வார்த்தை உதுவை எடுத்து அழகான முறையில் யார் செய்கிறாரோ அவருக்குரிய கூலியும் இதே வார்த்தை. இப்போ இந்த இடத்துல 2 விஷயம் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஒன்று உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வழியாக வந்திருக்குது. இரண்டாவது அதிகப்படியான செய்தி. அதனால் இந்த மாதிரி செய்திகளை நம்ம எடுக்கிற நேரத்தை ஒரு மிச்சம் கவனத்தோடு எடுக்கணும். ஒரு அதிகப்படியான ஒரு கவனம் கொடுக்கணும். ஒரு பலமான ராவி, புகாரி போன்று முஸ்லீம் போன்று ஒரு பலமான ராவி ஒன்று இந்த செய்தி அறிவிச்சார் என்று சொன்னால் நம்ம ஒரு முடிவுக்கு வருவோம். என்ன? உக்பத் இப்னு ஆமிர் அறிவிச்சுக்கிறாரு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அறிவித்திருக்கிறார்கள். இப்படி என்ன முடிவுக்கு வரணும். ஆனால் ஒரு பலகீனமான ராவி இதை அறிவிச்சார்னா நம்ம இயல்பாலே முடிவுக்கு வரோம்னா அவருடைய பலகீனம் தான் உக்பத் இப்னு ஆமிரை கொண்டு போய் உமர் இப்னு கத்தாபில் ஜாயின் பண்ணதும் மேலதிகமாக இந்த வார்த்தையை சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்றிலிருந்து அதிகரித்ததும் இதுதான் காரணம் என்ற முடிவுக்கு என்ன செய்வோம்? வருவோம். இது பொதுவான ஒரு இது. அன்புள்ள சகோதரர்களே, இந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி அவர்கள் அதாவது நதாயிஜுல் அஃப்கார் என்ற நூலில் சொல்கிறாரு, இந்த செய்தி பலகீனமானது, ஷாதானது, நிராகரிக்கத்தக்க வேண்டிய செய்தி. என்ன காரணம் என்று சொன்னால், இந்த செய்தியில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக என்று வருது. நாம் படித்த செய்தியிலே உமர் இப்னு கத்தாப் வாராரு. நான் முஸ்லீமில் படித்தோமே செய்தி, அதிலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வாராரு. எப்படி வாராரு? உமர் இப்னு உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு இருந்த உடனே என்ன சொல்கிறாரு? எவ்வளோ அழகாக இருக்குது இந்த செய்தி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிற செய்தியை பார்த்து சொல்கிறாங்க. உடனே உமர் இப்னு கத்தாப் திரும்பி என்ன சொல்கிறாரு? இதுக்கு முன்னால் சொன்னது இதைவிட அழகானது அப்படி என்று சொன்னார். இந்த செய்தி நாங்கள் பார்த்தோம். இதுக்கு முன்னால் சொன்னது இதைவிட அழகானது என்று சொல்லிட்டு தான் இந்த செய்தி என்ன செய்கிறார்? அவர் சொல்கிறார். நாங்கள் இது பார்த்தோம், அந்த பாடத்தில் பார்த்தோம். அப்போ உமர் இப்னு கத்தாப் வழியாக யார் அறிவிக்கிறாரு? உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அறிவிக்கிறார். ஆனால் இவர் என்ன செஞ்சிட்டார்? உக்பத் இப்னு ஆமிரை விட்டுட்டார். உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விட்டார். அதாவது உமர் இப்னு கத்தாபுக்கும் அபு உஸ்மான் என்ற அறிவிப்பாளருக்கு இடையிலும் உக்பத் இப்னு ஆமிரை இவர் விடுறார், இந்த குறிப்பிட்ட அறிவிப்பாளர். இரண்டாவது என்னன்னு சொன்னால், ஸைத் இப்னு ஹுபாப் என்பவருக்கும் முஆவியத் இப்னு சாலிஹ் என்பவருக்கும் இடையில் ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாரு? விட்டுட்டார். இவர் யாருன்னு பார்த்தா இமாம் திர்மிதியோட ஆசிரியர். இந்த மாதிரி பலகீனத்துக்குள்ளானவர் யார்? திர்மிதியோட ஆசிரியர் ஜாஃபர் இப்னு முஹம்மது இப்னு இம்ரான் என்றவர். ஜாஃபர் இப்னு முஹம்மது இவர்கிட்ட கொஞ்சம் ஒரு பலகீனம் என்ன செய்கிறது? மனநத்தில் இருக்குது. இவர் பலமான தரத்தை விட்டு வெளியே போகாது விட்டாலும் மனநத்தில் கொஞ்சம் ஒரு பலகீனம் இவரிடத்தில் என்ன செய்கிறது? இருக்கிறது. ஆனால் இவர் அல்லாமல் மற்ற எந்த அறிவிப்பாளர்களும் என்ன செய்யலை? இந்த மாதிரி அறிவிக்கல. மற்ற எல்லா அறிவிப்பாளர்களும் அந்த ஆசிரியர் வழியாக எப்படி தெரியுமா அறிவிச்சுக்கிறாங்க? நீட்டாக உக்பத் இப்னு ஆமிர் உமர் இப்னு கத்தாப், உக்பத் இப்னு ஆமிர் உமர் இப்னு கத்தாப் வழியாக இந்த செய்தி இல்லை. எது? அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபீன வஜஅல்னி மினல் முத்தத்தஹிரீன் என்ற செய்தி இல்லை. அதனால இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இதை சொல்லி போட்டு சொல்றாரு, லம் தஸ்புத் ஹாதிஹி ஜியாதா ஃபி ஹாதல் ஹதீஸ். இந்த ஹதீஸில் இந்த வார்த்தை நிரூபணமாகவில்லை. இது ஆதாரபூர்வமான செய்தி அல்ல, ஆதாரபூர்வமான வழியில் இது நிரூபணமாகவில்லை என்றார். இமாம் அஹ்மத் ஷாக்கிர் அவர் நவீன காலத்தில்
வாழ்ந்து மரணித்து போன ஒரு அறிஞர். ஷேக் அல்பானிக்கு கொஞ்சம் முந்தினவர் அஹ்மத் ஷாக்கிர் என்றவர். அஹ்மத் ஷாக்கிர் வந்து திர்மிதி, முஸ்னத் அஹ்மத் போன்றவைகளை தஹ்கீக் பண்ணியிருக்கிறார். அவர் என்ன செய்கிறார்னா, இந்த செய்தி திர்மிதிலாம் வருது, திர்மிதியில் ஒரு நோட் பண்ணுறாரு என்று சொன்னால், குல்லு ரிவாயாத் அல்லதி தக்கர்னா லைஸ ஃபீஹா கவுலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபின வ ஜஅல்னி மினல் முத்தஹிரீன். நாங்கள் அதாவது எல்லா ரிவாயத்துகளையும் பார்த்தோம், நாங்கள் சொன்ன எல்லா ரிவாயத்திலையும் எது இல்லை, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபின் வ ஜஅல்னி மினல் முத்தஹிரீன் இல்லை, இல்லா ஃபீ ரிவாயத்தி திர்மிதி வஹ்தஹா. திர்மிதியுடைய இந்த அறிவிப்பிலே மட்டும்தான் இந்த வார்த்தை என்ன செய்கிறது, வருகிறது. வலா யக்ஃபி தாலிக ஃபீ ஸிஹ்ஹத்திஹா லிமா அலிம்த மினல் இல்திராபி வல் ஹதஇ ஃபீஹா. அது வந்து என்ன செய்யலாது, ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்போ உங்களுக்கு நாங்கள் சொன்ன இந்த காரணத்தின் காரணமாக. ரெண்டாவது ஆள் யார் லைஃப் ஆக்குறாங்க, அஹ்மத் ஷாக்கிர் என்ற அவர் ஹதீஸ் கலை அறிஞர் இதை பலகீனப்படுத்துகிறார். இமாம் திர்மிதியை என்ன சொல்கிறார் தெரியுமா, அவர் ஒட்டுமொத்தமாகவே இந்த ஹதீஸ் என்ன செஞ்சார், பலகீனப்படுத்தினார். இமாம் திர்மிதியை ஒட்டுமொத்தமாகவே எதை அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு சேர்த்து என்ன செஞ்சார், அவர் வந்து இந்த அறிவிப்பில் பொருத்தமில்லை, சரியான குழப்பங்கள் இருக்கிறேன்னு சொல்லி பலகீனப்படுத்தினார். ஆனால் அது அதை ஏற்றுக்கொள்ளத்தக்க வார்த்தையல்ல. இமாம் திருமிதி இந்த ஹதீஸை பதிவு செஞ்சுட்டு கீழே சொல்கிறாரு, வஹாதா ஹதீதுன் ஃபி இஸ்னாதிஹி இல்திராப். இந்த ஹதீஸுடைய அறிவிப்பால் வரிசையில் குழப்பங்கள் இருக்கின்றன, இந்த ஹதீஸின் அறிவிப்பால் வரிசையில் குழப்பங்கள் இருக்கின்றன. வலா யஸிஹு அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹாதல் பாபி கபீரு ஷைன். இந்த பாபில் என்ன, உதுவெடுத்த பின்னால் ஓதுகின்ற துவா என்ற பாபில் நிறைய ஆதாரபூர்வமான செய்திகள் என்ன இல்லை அப்படி என்றார். அதே போல் இமாம் புகாரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அபு இத்ரீஸ் லம் யஸ்மா மின் உமரிடமிருந்து இந்த அபு இத்ரீஸ் என்றவர் எந்த செய்தியுமே என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. இடையில உக்பத் இப்னு ஆமிர் தான் என்ன செய்யணும், இதில் வர வேண்டும். இதே போல் நவீன காலத்தில் வாழ்ந்த ஒரு அறிஞர் தான் அப்துல் அசீஸ், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறிஞர் அப்துல் அசீஸ் அத் தரீஃபி என்று சொல்லக்கூடிய அறிஞர். அவர் சொல்கிறாரு, அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபின் என்ற இந்த வார்த்தை லா தஸிஹ், ஆதாரபூர்வமானது அல்ல. அப்போ இவ்வளோ செய்திகளும் என்ன சொல்கின்றன, இந்த செய்தி ஆதாரபூர்வமானது அல்ல. நான் ஏன் இதை கொஞ்சம் எப்பயும் வந்து எந்த செய்தியை பலகீனம்னு சொல்ல விரிவாக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு ஆளுக்கு நீங்கள் கேட்குறீங்க போய் சஹியானதுன்றாரு, இன்னொரு ஆளுக்கு நீ பலகீனம்ன்றாரு, ரெண்டுக்கும் வெயிட் இருக்காது. விளங்கிட்டானே, பலகீனப்படுத்தல் என்பது நம்ம இன்றைக்கு அவ்வளோ முழுசாக ஞாபகம் வைத்துக்கொள்ள முடியாது விட்டாலும் நம்ம தேவைப்பட்ட நேரத்தில் என்ன செய்யலாம், நம்ம இந்த ரெக்கார்டிங்க்கு போகலாம் என்பதனால தான் ஓரளவு விரிவாக என்ன செய்கிறேன், இதை நான் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் உங்களுக்கும் ஞாபகம் வச்சுக்கல, அது ஒரு கிழமைக்கு போகிற எனக்கு என்ன செய்யாது, ஞாபகம் இருக்கு. அதான் உண்மை, விளங்கிட்டா, அது உண்மையை சொல்லிடணும், அதுதான் உண்மை. ஆனால் தேவைப்படுகிற நேரத்தில் அதை ஞாபகப்படுத்தி நம்ம என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஓரளவு இஸ்திஹ்லார் பண்ணலாம். நம்ம ஒரு நாளைக்காவது இஸ்திஹ்லார் பண்ண ஒரு குறிப்பிட்ட நோட்டை இதில் நம்ம ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற இடத்துக்கு என்ன செய்யலாம், வரலாம். ஆனால் இந்த செய்தி பலகீனமானது. அப்போ நம்ம இதோட நிறுத்திக்கொள்ளணும், முஸ்லீமில் வரக்கூடிய அறிவிப்போடு நிறுத்திக்கொள்ளணும். எது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தவ்வாபின் வ ஜஅல்னி மினல் முத்தஹிரீன். அடுத்து இன்னொரு வார்த்தையை கூட்டி சொல்லுவாங்க தானே, வ ஜஅல்னி மின் இபாதிக்க சாலிஹீன் அப்படி என்கின்ற அந்த வார்த்தையும் கூட்டி ஒரு அறிவிப்பில் வருது. இதே கூடுதல் பலகீனம். வேற எங்கேயா அதில் ஒரு ஜியாதை என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். அது சம்மந்தமாக நான் பஹஸ் பண்ணல, ஆனால் இது பலகீனமான செய்தி. அப்போ மிகவும் ஞாபகம் வைத்துக்கொள்ள வேண்டியதில் முக்கியமான நோட் ஞாபகம் வச்சுங்க, பதிவு செஞ்ச இமாம் திர்மிதி என்ன செஞ்சிட்டாரு, இதில் ஃபீஹி இஸ்னாதி இல்திராப், இதிலே குழப்பங்கள் இருக்கின்றன அப்படி சொன்னாது ஆதாரமாகிறாது. ஆனால் இமாம் திர்மிதியை பதிவு செஞ்சுட்டு பலகீனப்படுத்துறது இருக்குது, ரொம்ப வலுவா இல்லையா, அதை மட்டும் நம்ம ஞாபகம் வைத்துக்கன்னா என்னது போதுமானது. அடுத்ததாக 15வது துவாவாக என்ன சொல்கிறாரு, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். பொதுவாக வந்து உது முடிச்சவரை இந்த 3 துவாயும் சேர்த்து ஓதுறவங்களும் இருக்கிறாங்க. 3 துவா என்னது, அதையும் ஓதி இதையும் ஓதி அதையும் ஓதுறவங்க இருக்கிறாங்க. ஆனால் இது 3 துவா நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த ஹதீஸ் சஹீன்னு வச்சுக்கொண்டா கூட எத்தனை துவாவாக மாறும், அது இந்த ஹதீஸ் சஹீன்னு வச்சுக்கொண்டா கூட ஒரு துவாவாக தான் மாறும். ஏன், ஒரே அறிவிப்பில் தான் என்ன செய்யுது, ரெண்டுமே வருது, ரெண்டும் ஒரே துவா தான், அது பலகீனமானது. இப்போ சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக், இந்த துவா நாங்கள் இன்னொரு இடத்துல ஓதுவோம். என்ன இடம், சபை விட்டு என்னது, கஃபாரத்துல் மஜ்லிஸை விட்டு கலைகிற நேரத்தில் ஓதுவோம். விளங்கிட்டா, சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக் என்றது கஃபாரத்துல் மஜ்லிஸ். ஒரு மஜ்லிஸை விட்டு எழும்புகிற நேரத்தில் இதை என்ன செய்வோம், நம்ம ஓதுவோம். இந்த துவா புதுவுக்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதினார்கள் என இமாம் நசாயியுடைய சுனனுல் குப்ரால வருது. இதை பதிவு செஞ்சுக்கிறார். இப்போ அதாவது சயீத் இப்னு அலி வஹ்ஃபல் கஹ்தானி அவர்கள் இதை இந்த துவால என்ன செய்கிறார், பதிவு செய்கிறாரு. அப்போ இந்த ஹதீஸ் வரக்கூடிய கிரந்தம் வந்து சுனனுல் கபீர், அதாவது இமாம் நசாயியுடைய சுனல் கபீர் என்ற சுனல் குப்ரா என்ற அந்த கிரந்தம். அதாவது 9829வது இலக்கத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எப்படி வருதுன்னு சொன்னால், அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் தவத்தா, யார் வுது எடுத்து ஃபகால சுப்ஹானக அல்லாஹும்ம,
அந்த உதுவுக்கு பின்னால் சுபஹானக்கல்லாஹும்ம, சுபஹானடா என்ன, தூய்மையானவன், சுபஹானக்கன்னா நீ தூய்மையான, சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக. சுபஹானக் என்ற வார்த்தையை நீங்கள் விளங்கிக்கணும், கன்றது வேறு. சுபஹானி சூஃபியாக்கிற வார்த்தையில் இந்த வார்த்தை வரும், சுபஹானி என்று. சுபஹானின்னு என்ன, நான் தூய்மையானவன், விளங்கிட்டா? சூஃபியாக்களுடைய வார்த்தையில் வரும் சுபஹானின்னு சொல்கிறேன். அப்போ சுபஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக என்று உதுவெடுத்த பின்னால் யார் இதை சொல்கிறாரோ, குதிப ஃபீ ரக்கின், ஒரு தோளில் அல்லது ஒரு அழகான வெள்ளை, அதாவது அந்த ஒரு எழுதக்கூடிய ஒரு நூலில் ஒரு இடத்துல எதுவும் சொல்ல மரமையினால் எதாக இருக்க போதோ தெரியாது. சரியான ரெக்கன்னு சொல்கிற தோளுக்கும் அடுத்தது ஒரு வெள்ளை காகிதத்துக்கு என்ன செய்வார்கள், அதையும் சொல்லுவார்கள். சரியா? அப்போ இந்த மாதிரியான ஒரு இடத்துல பதிவு செய்யப்படும். குத்திப ஃபீ ரக்கின் சும்ம துபிஅ பிதாபி. பின்னர் என்ன செய்யும்னு சொன்னால் ஒரு என்னது ஒரு அதாவது ஸ்டேம் படித்த மாதிரி அதில் பாதுகாக்கப்படும். இது எழுதி இந்த துவா இவர் சொன்னார் என்ற செய்தி எழுதி பாதுகாக்கப்படும். ஃபலம் யுக்சர் இலா யௌமில் கியாமா, மறுமை நாள் வரைக்கும் அது என்ன செய்யப்படாது, உடைக்கப்பட மாட்டாது. அப்படி அது வைக்கப்பட்டுரும். அது உடைக்கப்பட மாட்டான அவரை ஷிர்க் செஞ்சாலே தவிர வேறு எதுவும் அதை என்ன செய்யாது, அழிக்காத அளவில் பாதுகாக்கப்பட்டு விடும் என்று அதை ஒரு ஹதீஸ் வருது. இப்போ இந்த ஹதீதை பற்றிய தரம் என்று நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இப்போ இது நம்ம நிறைய பாடமாக்கின சகோதரர் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. பொதுவாக ஒரே துவா 2-3 இடத்துல வேலை செய்யும்போது நிறைய பாடமாக்கிப்பாங்க. ஏன்னா அங்கேயும் ஓதலாம் அங்கேயும் ஓதலாம் எல்லா இடத்துலையும் ஓதலாம் மாட்டேனால். இந்த துவாவை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த செய்தியை பதிவு செஞ்ச இமாம் நசை அவர்கள் கீழே ஒரு நோட் பண்ணுறாங்க. இமாம் நசை, இமாம் திருமிதி எல்லாம் ஹதீஸ் கிரந்தத்தை பதிவு செஞ்சுட்டு கீழே ஒரு நோட் என்ன செஞ்சுருவாங்க, எழுதிடுவாங்க. என்ன எழுதிட்டாங்கன்னு சொன்னால், ஹாதா ஹதா, இந்த அறிவிப்பு தவறு, இந்த அறிவிப்பு தவறு விடப்பட்டுள்ள ஒரு அறிவிப்பு, இந்த அறிவிப்பில் ஒரு தவறு நிகழ்ந்திருக்கிறது. என்ன, வஸ்ஸவாப் மௌகூஃபுன். ஏன்னா இந்த செய்தியில் எப்படி வருது, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்படின்னு வருது. ஆனால் இவர் என்ன சொல்றார், வஸ்ஸவாப் மௌகூஃப், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய செய்தி சரியானதல்ல, அபூ சயீத் அல் குத்ரியாக சொன்னார்கள் அப்படின்னு தான் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னார் இல்லாமல் அபூ சயீத் அல் குத்ரி அவங்க சொன்னார்கள். யார் உது எடுத்துட்டு இந்த மாதிரி சொல்லுகிறார்களோ அவருக்கு இன்ன கூலி என்ன செய்யும், மறுமை நாளில் வழங்கப்படும் என்ற அந்த மௌகூஃப் என்ற அந்த வார்த்தை தான் என்னது சரியானது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. இதுக்கு மௌகூஃப் பண்ணுவாங்க. மௌகூஃப்னா கொண்டு போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போகாமல் யாரில், அபூ சயீத் அல் குத்ரி அந்த சஹாபியோட முடிஞ்சிடும். சஹாபியுடைய வார்த்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அவர் அறிவிக்கிற வார்த்தை அல்ல அப்படி என்று சொல்லி இந்த இடத்துல என்ன செய்கிறாரு, அதான் இமாம் நசை அவர்கள் செய்தியை பதிவு செஞ்சவர் நோட் பண்ணுறார். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இதே மாதிரி என்ன செய்கிறாரு, நதாயிஜுல் அஃப்கார் என்ற நூலில் இது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இதில் இருக்கிறது அப்படின்னு சுட்டி காட்டுறாரு. இதில் என்ன கருத்து முரண்பாடு வந்திருக்கு தெரியுமா, அதிகமானவர்கள் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்றதோடு என்ன செஞ்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. ஒருவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்று சொல்கிறார். ஆனால் அப்படி ஒருவர் சொல்கிறாரு, அவரால் ஸ்ட்ராங் ஆனால் விளங்கிட்டா, நான் ஸ்ட்ராங்கான கையால் காட்டணும், இங்கே ஸ்ட்ராங் நினச்சிடக்கூட மனநத்தை சொல்கிறேன். சரியா, ஸ்ட்ராங் ஆனால் அவர் என்னது, பலமான ஆள், மனநத்தில் எல்லாம் கடுமையான பலமான ஆள். அவர் என்ன செய்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அப்படின்றே அந்த செய்தியை சொல்கிறார். இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறது எங்களுக்குள்ள விஷயம், நாங்களே யோசிக்கலாம், இந்த மாதிரி விஷயத்தில் நாங்களே யோசிக்கலாம். அதிகமானவர்கள் அறிவித்தது சரியாக இருக்குமா ஒரு செய்தி எடுக்கிறதுல, மார்க்கத்தை பின்பற்றத்தில் இல்லை, ஒரு செய்தி எடுக்கிறதுல அதிகமானவர்கள் தவற விட வாய்ப்பு இருக்கிறதா, ஒருவர் தவற விட வாய்ப்பு இருக்கிறதா அப்படி என்று கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், ஒருவர் தவற விட வாய்ப்பு தான் இருக்கிறது, அதிகமானவர்கள் தவற விட வாய்ப்பில்லை. இந்த கருத்தை ஆதரிக்கக்கூடிய ஹதீஸ்கலை அறிஞர்கள்லாம் என்ன சொன்னாங்கண்டா, வக்ஃப் தான் சரி. வக்ஃப்னா என்ன, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்றதோடு நிறுத்துறது தான் சரி. ஏன்னா அதிகமானவர்கள் அப்படித்தான் செஞ்சுக்கிறாங்க, அறிவித்திருக்கிறார்கள், ஒருவர் தவற விட நிறைய வாய்ப்பு இருக்கிறது. இன்னொரு கேள்வி என்ன, அதிகமானவர் அறியாததை ஒருவர் அறிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா? அடுத்த கேள்வி என்ன சொல்லுவோம், வாய்ப்பு இருக்குது. எனவே யார் சொல்கிறது சரி, அந்த ஒருவர் சொன்னார், அவர் பலமானவராகவும் இருக்கிறார் தானே, அவர் சொன்னது தான் சரி. ஏனென்று சொன்னால் 4 பேருக்கு தெரியாத இவருக்கு என்ன செஞ்சுட்டு தெரிய வந்து விட்டது அப்படின்றார். இதை இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்கிறாரு. இந்த மன்ஹஜை ஒரு சிலர் கடைபிடிச்சாங்க, இந்த மன்ஹஜை ஒரு சிலர் கடைபிடிச்சு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இதில் இதுதான் சரி அப்படின்னா மர்ஃபூ தான் சரி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கன்னு சொல்கிறது தான் சரி, இல்லை அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் சொல்கிறது தான் சரி அப்படின்றார். ஆனால் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு அழகான ஒரு முடிவு சொன்னார்.
அதான் அந்த ஹதீஸ் கலை அறிஞர்கள் ஒரு ஸ்பெஷாலிட்டி. மௌகூஃபாக இருக்கிறதா மர்ஃபூவாக இருக்கிறதா என்ற பகுதியுடைய ஆய்வு அதோட செய்யணும், அது ஒரு பகுதி. ஆனால் இந்த இடத்துல மௌகூஃபாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, மர்ஃபூவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. மர்ஃபூண்டா என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக வந்தாலும் பிரச்சனை இல்லை, அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு நின்றாலும் பிரச்சனை இல்லை. காரணம், ஹதீஸ்களில் ஒரு விதி இருக்குது என்னன்னு சொன்னால், எது நபித்தோழர்கள் இஜ்திஹாத் பண்ண முடியாத விஷயமாக இருக்கிறதோ அந்த அறிவிப்பை நபித்தோழர்கள் சொன்னார்கள் என்று வந்தாலும் அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாகத்தான் என்ன செய்யணும், அந்த அறிவிப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன, மறுமை நாளில் இன்ன நாளில் நடக்கும் அப்படின்னு என்ன செய்கிறாரு, ஒரு நபித்தோழர் சொல்கிறார். மறுமை நாளில் இது போன்று நடக்கும் என்று ஒரு நபித்தோழர் சொல்கிறாருன்னு வைங்களேன், சஹியான அறிவிப்பு அந்த நபித்தோழர் சொல்கிறார். நீங்களோ நானோ இஜ்திஹாத் பண்ணல அதில் மறுமை நாளில் இன்ன விஷயம் நடக்கும் என்றதை யாரும் என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. யார் சொல்லலாம் இதை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் என்ன செய்யலாம், சொல்லலாம். நிச்சயமாக ஒரு நபித்தோழர் கற்பனை பண்ணி அதை விட்டு அடிக்க போகிறது இல்லை, அப்படி தான் மறுமை நாள் நடக்கும்னு சொல்ல போகிறது இல்லை. சொன்னால் அவர் என்னது, கதாப், பொய்யர் என்ற இடத்துக்கு என்ன செஞ்சிருவார், வந்துடுவார். நபித்தோழருக்கு அந்த சிவத்து என்னது இல்லை இடத்துல நம்ம பார்க்குறோம். அதனால் எதெல்லாம் அதாவது இஜ்திஹாத் பண்ணி சொல்ல முடியாத இடத்துல இருக்கிறதோ அந்த செய்திகளை என்ன செய்வாங்கன்னு தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன தரத்தில் உள்ள செய்திகள் என்று எடுப்பாங்க. இப்போ இதில் சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக என்ற துஆ சொன்னார்கள் என்றதோட நிறுத்தினா கூட இது பொதுவான துஆவாக அவர் சொல்லியிருக்கலாம்னு விட்டுறலாம். ஆனால் அவர் இன்னொன்று சொல்கிறார், அந்த துஆவை சொன்னால் அல்லாஹு தஆலா அதனை ஏட்டில் எழுதி அதை என்ன ஒரு அதாவது ஒரு முத்திரை குத்தி அதை மறுமை நாள் வரைக்கும் உடைக்காமல் பாதுகாப்பாக வைக்கப்படும் என்ற ஒரு செய்தி இருக்குது. இது இஜ்திஹாதுக்குரிய இடமல்ல. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாலே தவிர என்ன செய்யலாது, இப்படி சொல்ல முடியாது. எனவே இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி சொல்றாரு, இது அதிகமானவர்கள் சொன்னார்கள் என்று நபித்தோழருடைய கூற்றாகவும் வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஆள் சொன்னார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூற்றாகவும் வைத்துக்கலாம். எப்படியாக இருந்தாலும் இது எந்த தரத்துக்கு போக போகிற செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற தரத்திற்கு போகின்ற செய்தி. இது ஒரு பொதுவாக எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு காயிதா. என்ன, நபித்தோழர்கள் மறுமையினால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இஜ்திஹாதோடு சம்பந்தப்படாத விஷயங்கள், அதாவது இது கேட்டுத்தான் அறிவிக்க முடியும் என்று சொல்லப்படக்கூடிய எந்த விஷயத்தை அறிவித்தாலும் அதை எந்த இடத்துல வைப்பாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற தரத்தில் என்ன செய்வாங்க, வைப்பாங்க. ஏன்னா அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுட்டு என்ன செஞ்சுக்கிறார், சொல்லிக்கிறார். நாங்களும் சொல்லுவோமா இல்லையா, அதை நபித்தோழர்கள் வரலாற்று நடக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி ஒருவார் உதவு எடுத்துட்டிருக்கிறார், இந்த அளவுக்கு கழுவுறார், நம்ம என்ன சொல்லுவோம், முழுசாக கழுவணும், முடிச்சிடுவோம். நம்ம என்ன சொல்லலை, குர்ஆனில் முழுமையாக கழுவுன்னு வருதுன்னு சொல்லலை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள் முழுமையாக கழுங்குன்னு சொல்லலை. எப்படி சொன்னோம், இது முழுமையாக கழுவும் இல்லாட்டி தொழுகை என்ன செஞ்சிடும், பாத்தில் ஆயிரும். ஆனால் அர்த்தம் என்ன, நாங்கள் என்ன சொல்ல வரோம், குர்ஆனில் அப்படி தான் வந்திருக்குது, ஹதீஸில் அப்படி தான் வந்திருக்குதுன்னு சொல்ல வரோம். ஆனால் நாங்கள் அதை சொல்லலை. இந்த மாதிரியான வாய்ப்பு அன்றைக்கு என்ன செய்யுது, நிறைய இருக்கும். நீங்கள் இப்படி செய்யக்கூடாது, அதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா மறுமையில் உங்களுக்கு இந்த கூலி என்ன செய்கிறது இருக்கிறது என்ற ஒரு சந்தர்ப்பத்துக்கு அவர் சொல்லலாம். இந்த செய்தி ஒருவர் கேட்டு என்ன செய்யலாம், அறிவிக்கலாம். நம்ம அதை எந்த தரத்தில் வைக்கணும், மர்ஃபூடைய தரத்தில் என்ன செய்யணும், வைக்கணும். எனவே இந்த ஹதீஸை நம்ம எந்த இடத்துக்கு கொண்டு வரலாம், ஹசனான தரத்திலே உள்ள ஆதாரபூர்வமான செய்தி. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக என்ற செய்தி. மஜ்லிஸ் முடியல நினைச்சிடக்கூடாது, சரியா? இது இந்த அதாவது வுதுவுக்கு பின்னால் ஓதக்கூடிய ஒரு துஆ. அப்போ இது ஹசனான தரம். சஹீஹான தரத்துக்கு நம்ம கொண்டு போயலாமே, இது காரணம் குறிப்பிட்ட கருத்து முரண்பாடு என்ன செய்யுது அதில் இருக்குது. எனவே ஹசனான ஆதாரபூர்வமான தரத்தில் இந்த செய்தி இருக்கிறது. எனவே நம்ம உதுவுக்கு பின்னால் ஓதுற துவாக்கல்ல இரண்டு, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அடுத்து சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்கின்ற செய்தி. இது அதனால தான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி இந்த தீர்ப்பு, ஷேக் அல்பானி அவர்களும் இந்த செய்தி என்ன செய்கிறாரு, வ குலாசத்துல் கவுல், சுருக்கமான வார்த்தை, இன்னல் ஹதீஸ ஸஹீஹ், இந்த ஹதீஸ் சஹியானது. லிஅன்னஹு வ இன் கானல் அர்ஜஹ் சனதன் அல் வக்ஃப், அறிவிப்பாளர் வரிசை ரீதியாக இதை ஆய்வு செய்தால் வக்ஃப் தான், அதாவது அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் என்றது தான் என்னது சரியானது என்று இருந்தாலும், ஃபலா யக்ஃபா, யாருக்கும் தெளிவில்லாமல் போகிற ஒரு விஷயம் அல்ல இது. அன்ன மிஸ்லஹு லா யுகாலு பிர்ரஇ, இது சொந்த புத்தியால் பயன்படுத்தி சொல்ல முடியாத ஒன்று. ஃபலஹு ஹுக்முர் ரஃப், இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு அவர் சொன்னதாகத்தான் நம்ம இந்த செய்தி என்ன செய்ய வேண்டும், எடுக்க வேண்டும். இதை நீங்கள் இது ஒரு காயிதா. இப்போ நம்ம படிச்சுட்டு போகிறது இருக்குது தானே, உசூல் ஹதீஸ் நேரடியா, இதெல்லாம் உசூல் ஹதீஸில் சொல்லப்படுகின்ற கவாயிது. நான் உங்களுக்கு இலகுவான மெத்தடில் என்ன செய்கிறேன், இதை சொல்லிட்டு போகிறேன். ரைட்ஸ். இப்போ அன்புள்ள சகோதரர்கள், இதெல்லாம் 9ஆம் பாடத்தில் வரக்கூடிய துவாக்கள், 3 துவாக்கள். இப்போ 10வது பாடம் 10வதுல அஸ்ஸிக்ர் இன்தல் ஹுரூஜ் மினல் மன்சில், வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற பொழுது ஓதுகின்ற துவா என்று வரக்கூடிய செய்தி. இப்போ இதில் பாருங்கள், அதாவது வீட்டிலிருந்து வெளியேறுகின்ற துவா என்று சொல்லி இவர் அதாவது 3 துவாக்களை என்ன செய்திருக்கிறார், பதிவு செஞ்சிருக்கிறார்.
வீட்டுக்கு, அதாவது வீட்டோட சம்மந்தப்பட்டது, வெளியேறது நுழையிறது என்று சொல்லி 3 துவாக்கள் என்ன செய்கிறார், பதிவு செஞ்சுக்கிறாரு. ஒன்று பிஸ்மில்லாஹி, 16வது துவா, பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பிஸ்மில்லாஹ், அல்லாஹ்வின் பெயரை கொண்டு, தவக்கல்து அலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் மீது எனது சகல காரியங்களையும் ஒப்படைத்திருக்கிறேன். வலா ஹவுல, இன்னும் சக்தியோ பலமோ இறைவனை கொண்டே அன்று எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு துவா. இப்போ இந்த செய்தியை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இது பார்த்த உடனேயே பலகீனம் என்று முடிவெடுக்கின்ற தரத்திலே உள்ள ஒரு செய்தி. பார்த்த உடனே பெரிய நீண்ட ஆய்வுகள், பெரிய ரிசர்ச், ஆழ்ந்த ஆய்வுகளெல்லாம் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இதுக்கு ஒரு பலமாக இன்னொரு அறிவிப்பாளர் வரிசை வந்து உயர்த்தக்கூடிய தரத்திலையும் ஒரு தரமான அறிவிப்பாளர் வரிசை இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே உள்ளது. இமாம் இப்னு ஜுரைஜ் பிரபல்யமான ஒரு அறிவிப்பாளர். இமாம் இப்னு ஜுரைஜ் பிரபல்யமான நிறைய செய்திகளை அறிவித்த ஒரு அறிவிப்பாளர். ஆனால் இவர்கிட்ட வந்து இவரை பற்றி ஒரு மிக, அதாவது ஒரு காரமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு விமர்சனம் உண்டு. அது என்னன்னு சொன்னால், இவர் தத்லீஸ் செய்வார். தத்லீஸ் என்றா நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அதாவது தத்லீஸ் என்று சொல்கிறது, தனக்கு யார் சொன்னாரோ அவரை சில காரணங்களுக்காக நேரடியாக அவர்கிட்ட கேட்டது போன்றும் ஆனால் கேட்காத வார்த்தைகளை சொல்லியும் அறிவிக்கிறது. பொய் சொல்லக்கூடாது என்ற தரத்தில் உள்ளவங்க எப்படிப்பாங்க, அவங்க நேர்மையானவர்கள், பொய் சொல்லக்கூடாது. ஆனால் அவங்களால சில அறிவு விஷயங்களில் சில விஷயங்களை தவிர்க்கலாம் இருக்கும். என்ன, இப்போ இந்த ஊரில் பிரபல்யமான ஒரு ஹதீஸ் இருக்குது. இதை யார் அறிவிக்கிறாங்கன்னு சொன்னால், வயதிலேயே சின்ன ஒரு 15 வயது ஒரு மாணவர் என்ன செய்கிறாரு, அவர் கூஃபாவுக்கோ பசராவுக்கோ போய் வந்து என்ன செய்கிறாரு, உதாரணத்துக்கு சொல்கிறேன், அறிவிச்சுக்க நிற்கிறாரு. இமாம் இப்னு ஜுரைஜ்க்கு வந்து 60-70 வயது. அவரும் இந்த சின்ன மாணவர் யார்கிட்டையும் அறிவிக்கிறாரோ அந்த ஆசிரியரும் சமகாலத்து வயதுடையவர்கள். இயல்பாக அவருக்கு என்னது, இந்த செய்தி தெரிஞ்சுக்கணும். ஆனால் இவருக்கு என்ன செய்யலை, அந்த ஆசிரியர் சந்திக்க கிடைச்சி இந்த செய்தி கிடைக்கலன்னா ஒரு பெரிய ஒரு வெட்கமாக என்ன செய்யும், அது அறிவுத்துறையில் இருக்கும். இப்போ இவர் என்ன யோசிப்பாருன்னு சொன்னால், இவர்கிட்ட இந்த அந்த மாணவர்கிட்ட, சின்ன மாணவர்கிட்ட கேட்பார். கேட்டு இதை அறிவித்தா ஃபுல்லு தந்திச்சு அந்த ஆசிரியரோடைய வாழ்ந்த இவருக்கு இந்த செய்தி என்னது ஏன் தெரியாமல் போச்சு என்ற விமர்சனம் மக்கள்கிட்ட வரக்கூடாது. அது மட்டுமல்ல, தண்டை மஜ்லிஸை விட்டு குறைஞ்சி கடைசியில் எங்கே போயிடுவாங்க, அடுத்த இது மனிதர் எல்லார்களுக்கும் வரக்கூடிய அபிலாசைகள். இதிலிருந்து தப்புறது கொஞ்சம் பேர். இதனால் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த மாணவர்கிட்ட தான் செய்தியை கேட்டிப்பாங்க. சொல்லாமல் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமே இந்த மாணவர் யார்கிட்ட கேட்டாரோ அவர்கிட்ட இவர் படித்தாருண்டு. இவர் என்ன செய்வாருண்டா, உதாரணமாக அதாவது ஒரு சயீத் இப்னு அல் முஸையிப்னு வைங்களேன். இப்போ இவர் சொல்லுவார், இப்னு ஜுரைஜ் சயீத் இப்னு முஸையிப் சொன்னார். இவருக்கு 100க்கு 100 தெரியும் சயீத் இப்னு முஸையிப் சொன்னார்ண்டு. சயீத் இப்னு முஸையிப் சொன்னார்னு தெரியும். ஆனால் யார்கிட்ட சொல்லலை, இவர்கிட்ட சொல்லலை. யார்கிட்ட சொன்னது, இந்த மாணவர்கிட்ட சொன்னது. அந்த மாணவரும் பலமானவர். இப்போ என்ன செய்கிறது, சயீத் இப்னு முஸையிப் சொன்னார் என்று அறிவிக்கிறது. ஆனால் எல்லாம் கேட்டிருப்பார், குறிப்பிட்ட செய்தியை என்ன செய்யலை, கேட்கவில்லை. குறிப்பிட்ட இந்த செய்தியை கேட்கவில்லை. இதுக்கு அரபில் சொல்லுவாங்க தத்லீஸ். இருட்டடிப்புன்னு மொழிபெயர்க்கிறாங்க. அது அவ்வளோ நல்லம் இல்லை. அதுக்கு நான் ஒரு பொருத்தமான சொல் என்ன தெரியும், இருட்டடிப்புன்றது என்னது, அது சொல்லக்கொள்ளே இப்னு ஜுரைஜ் மோசமான ஆளுன்னு முடிவுக்கு வரும். இருட்டடிப்பு செய்தார் என்று சொல்கிறது அவ்வளோ சூட்டபிளான ஒரு மொழிபெயர்ப்பில். எல்லாரும் இருந்து மொழிபெயர்க்கிறது. உசூல் ஹதீஸ் இன்றைக்கு எப்படி டிரான்ஸ்லேஷன் ஆகிட்டு இருக்கேன்னு சொன்னால், ஒரு 60-70 உலமாக்கள் இருந்து இதுக்கு என்ன மொழிபெயர்க்கலாம்னு மொழிபெயர்க்கிறது இல்லை, என்ன செய்யலாம்னு யோசித்து மொழிபெயர்த்து தான் ஆர்டிக்கல் என்ன செய்யுது வந்துக்கிட்டு. ஆனால் ஒரு துறையுடைய ஒரு டேர்மை மொழிபெயர்க்கிறன்றது அப்படி செய்யக்கூடாது. ஆனால் இதுக்கு இருட்டடிப்பான மொழிபெயர்ப்பு தான் என்ன செய்யுது, போய்கொண்டு இருக்குது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல அது வந்து மறைச்சி செய்கிற மாதிரியான ஒரு வேலை. இதை வந்து ஷுபா போன்ற அறிஞர்கள் வந்து புட்டிச்சு எடுத்துருவாங்க. வழங்கிட்டா, ஷுபா போன்ற அறிஞர்கள் புட்டிச்சு எடுத்துருவாங்க. ஏதாவது சின்ன இந்த மாதிரி காலைன்னு சொன்னாங்கடா, எனக்கு சொன்னார்ன்னு சொல்லாமல், நான் கேட்டேன்னு சொல்லாமல், எனக்கு அறிவித்தார்னு சொல்லாமல், யாராவது சொன்னாருண்டா நீங்கள் கேட்டீங்களான்னு நேரடியாக கேட்பாங்க. நீங்கள் கேட்டீங்களா அப்படின்னு. நிறைய மாணவர்கள் அதை என்ன செய்ய மாட்டாங்க, நுட்பமாக கேட்க மாட்டாங்க. உஸ்தாதுடைய ஹைபத் இருக்கும், பயம் இருக்கும். நீங்கள் நேரடியாக கேட்டிங்களான்னா அவர் சொல்லுவார் திருப்பி என்ன, நேர்மையானவரே அவர் என்ன சொல்லுவார், சொன்னார். சயீத் இப்னு முஸையிப் அவர்கள் சொன்னார். உங்களுக்கு சொன்னார்களா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வார், இல்லை. அப்போ உங்களுக்கு யார் அறிவித்தது, இப்படி 4-5 மஜ்லிஸில் ப்ரூஃப் ஆயிரும். இப்படி 4-5 மஜ்லிஸில் ப்ரூவ் ஆயிரும். அவருக்கு என்ன சொல்லணும், யுதல்லிஸ். இவர் ஹதீஸ் கலையில் பல நேரங்களில் இந்த மாதிரி மறைத்து அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் என்றது நிரூபணமாகிடும். அப்படி அதிகமாக நிரூபணமாகினோரால் தான் இப்னு ஜுரைஜ் எப்படி சொல்லுவார், உஹ்பிர்து, எனக்கு அறிவிக்கப்பட்டது, இவர் மூலம் எனக்கு அறிவிக்கப்பட்டது, இவர் மூலம் எனக்கு சொல்லப்பட்டது, இவர் மூலம் எனக்கு கிடைச்சதுன்னு சொல்லி. அதனால் இப்னு ஜுரைஜ் வந்து எங்கேயாவது சொன்னார், அவரை தொட்டும் என்ற வார்த்தை சொல்லியிருந்தால் என்ன செய்ய மாட்டாங்க,
எடுக்க மாட்டாங்க. அதே நேரம் எப்படி சொல்லியிருந்தா எனக்கு சொன்னார் என்று சொல்லியிருந்தா உடனே எடுத்துக்கொள்வாங்க. ஏன் எனக்கு சொன்னார் என்றதை இப்னு ஜுரைஜ் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார், விடவே மாட்டார். இது வழங்குங்க தத்ரீஸ், இதுக்கு சொல்கிறது தத்ரீஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வரிவு. இதை என்ன செய்கிறாருன்னா இதில் யூஸ் பண்ணிக்கிறார். இதில் இந்த ஹதீஸில் எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் வருது எப்படின்னா, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், திருமிதியில் 3424வது இலக்கம், மன் கால இதா ஹரஜ மின் பைத்திஹி, வீட்டிலே இருந்து வெளியேறுகின்ற பொழுது இப்படி சொன்னால், பிஸ்மில்லாஹ் தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று சொன்னால், யுகாலு லஹு, அவருக்கு சொல்லப்படும், குஃபீத, இன்றைய நாளில் உனக்கு எல்லாமே என்னது போதுமாக்கப்பட்டு விட்டது, வவுகைத, பாதுகாக்கப்பட்டு விட்டாய், வதனஹா அன்ஹு ஷைத்தான், ஷைத்தான் அவரை விட்டு என்ன செய்வான், விலகி விடுவான், வெளியே போகிற நேரத்தில் என்ன செஞ்சிடுவான், விலகி விடுவான் என்று இந்த செய்தி என்ன செய்து வருது. ஆனால் இதில் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஹத்தஸனா இப்னு ஜுரைஜ் சொல்லுகிறார், அன் இஸ்ஹாக் இப்னு அப்துல்லா இப்னு அபி தல்ஹா, இஸ்ஹாக் அவர்களை தொட்டும் இப்னு ஜுரைஜ் அறிவித்தார், இஸ்ஹாக் அவர்களை தொட்டும் இப்னு ஜுரைஜ் அறிவித்தார். அதனால இமாம் புகாரி சொல்றாரு, லா ஆரிஃப் இப்னு ஜுரைஜ் அன் இஸ்ஹாக் கைர ஹாதல் ஹதீஸ், இஸ்ஹாக் வழியாக இப்னு ஜுரைஜ் அறிவிக்கிறது எனக்கு இந்த அறிவிப்பில் தவிர வேற எங்கேயும் எனக்கு தெரியாது. இஸ்ஹாக் வழியாக இப்னு ஜுரைஜ் அறிவிப்பது இதுதான் ஃபர்ஸ்ட், நான் ஃபர்ஸ்ட் தடவை இதான் என்ன செய்கிறேன் பார்க்கிறேன், எனக்கு வேற எந்த செய்தியிலையும் தெரியாது. வலா ஆரிஃப் லஹு சமா அம் மின்ஹு, இவர் அவர்கிட்ட கேட்டதாக எந்த ப்ரூஃபும் என்னது இல்லை. எனவே இந்த செய்தி என்ன பலகீனமானது. என்ன காரணம், பலமான அறிவிப்பாளர் இஸ்னாத். இப்போ நான் கேட்குறேன், இஸ்னாதை பார்த்தா என்ன பண்ணும், எல்லாரும் பலமான அறிவிப்பாளர்கள், எல்லாரும் மனநத்தில் ஒழுங்கான அறிவிப்பாளர்கள். ஆனால் எதில் பெற விடுவது, எடுத்த முறை வழங்கிய முறை, எடுத்த முறை வழங்கிய முறையிலே பலகீனம் வரும். எல்லாரும் நல்லவராக இருந்தது, எல்லாரும் பலமானவராக இருந்ததுனால செய்தி பலமாகிறது. எடுத்த முறையும் அதை பகிர்ந்த முறையும் என்னது அதில் பார்க்கப்படும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக 17வது துவா என்னன்னு சொன்னால், வெளியே வருகிற நேரத்தில் நம்மளாம் சிரமப்பட்டு பாடமாக்கி இருக்கலாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதில்ல அவ் உதல்ல அவ் அசில்ல அவ் உசல்ல அவ் அப்துலிம அவ் உதுலம அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய. அழகான கருத்துள்ள ஒரு துவாவும் தான். ஆனால் இந்த துவாவும் மால் அசஃபி ஷதீத் லைஃபான ஒரு அறிவிப்பு விளங்கிட்டா. இந்த துவாவும் மால் அசஃபி ஷதீத்னு சொல்கிறேன் நான், என்னது அதிகமான அதாவது கவலைக்குட்பட இது என்னது பலகீனமான செய்தி. இதை சில அறிஞர்கள் அவர்களுடைய ஆய்வு அடிப்படையில் இது ஹசன் தரமானது அப்படின்றது சொன்னாலும் கூட, நல்ல தஹ்கீக் நல்லா ஒரு ஆய்வு செய்து பார்க்கிற நேரத்தில் பல அறிஞர்கள் சொல்லக்கூடிய அந்த வாதம் இதில் என்னது அதாவது எடுபடுகிறது. என்னன்னு சொன்னால், இந்த செய்தி சுனன் அபூதாவுதில் 5094, சுனன் அபூதாவுத் 5094வது இலக்கத்தில் வருகிறது. எப்படின்னு சொன்னால், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிப்பதாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. எப்படி பதிவு செய்யப்பட்டு, மா ஹரஜன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் பைத்தி கத்து, நபி அவர்கள் எனது வீட்டிலிருந்து எப்பொழுது வெளியாகினாலும் இல்லா ரஃபஅ தர்ஃபஹு இலஸ் ஸமா, வானத்தை நோக்கி தனது பார்வை என்ன செய்வார்கள், நபி அவர்கள் உயர்த்துவார். இந்த ஹதீஸை பாடமாக்கினவங்க கூட இந்த சுன்னத்தை என்ன செய்கிறதில்லை. முதல்ல என்ன செய்வாங்க, வானத்தை நோக்கி தனது பார்வையை உயர்த்துவார்கள். ஃபகால சொல்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதில்ல, நான் வழிதவறி போவதை விட்டும், அவ் உதல்ல, நான் இன்னொருவரால் வழிதவற செய்யப்படுவதை விட்டும், அவ் அசில்ல அல்லது தவறுவதை விட்டும், அதாவது மிஸ் ஆகிறதை விட்டும், அவ் உசல்ல, என்னது அது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே கருத்து, ஆனால் சின்ன ஃபரக் தகீக். அப்போ அவ் உசல்ல வழி தவறுவதை விட்டும், தவறி போவதை விட்டும், அவ் அத்லிம அநியாயம் செய்வதை விட்டும், அல்லது அவ் உத்லம நான் அநியாயம் செய்யப்படுவதை விட்டும், அவ் அஜ்ஹல நான் மடையனாகுவதை விட்டும், அவ் யுஜ்ஹல அலை அல்லது என்னையை வச்சுக்கன்னு மடத்தனமான வேலைகளை செய்து நான் அதற்குள்ளாகுவதை விட்டும் நான் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். இப்போ இந்த துவா நீங்கள் இப்போ சொன்ன எந்த துவா பலகீனமாக இருந்தாலும் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அந்த மாதிரி இல்லாமல் துவாக்களில் நம்ம கையேந்தி துவா கேட்குற நேரங்களில், சுஜூதில் கேட்குற நேரங்களில் இந்த யூஸ் பண்ணுறது தவறு இல்லை. இந்த துவாவுடைய வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது தவறு இல்லை. எதுப்பில் இந்த இடத்துல ஓதனம் இது சுன்னா இது ஓதாட்டி பிழை என்றது அல்லது அதை கடைபிடிக்கிறது ஒன்று. இரண்டாவது என்ன, மற்ற அதாவது இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானது எந்த மாதிரி நினச்சிக்கிறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இவைகள் தான் தவறு. மற்ற இதை நம்ம துவாவில் சாதாரணமாக யூஸ் பண்ணுறது, ஏன்னா சாதாரணமாக நான் தமிழ் மொழியில் கேட்குற மாதிரி இதை என்ன செய்யலாம், கேட்டுட்டு நம்ம போகலாம். அப்போ இதில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அறிவித்ததாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ உம்மு சலமா இடத்தில் கேட்டதாக வரக்கூடிய செய்தி என்ன, ஷாபி இமாம் ஷாபி அவர்கள் கேட்டதாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் ஷாபி அவர்கள் உம்மு சலமாவிடத்திலிருந்து இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று இமாம் அலி இப்னுல் மதீனி அவர்கள் இந்த செய்தியை சொல்லியல்ல, உம்மு சலமாவிடத்திலிருந்து ஷாபிக்கு கேட்கக்கூடிய வாய்ப்பு இல்லை என்று இமாம் அலி இப்னுல் மதீனி சொல்கிறார். இமாம் அலி இப்னுல் மதீனி யார், இமாம் புகாரியுடைய ஆசிரியர், இமாம் புகாரியுடைய பிரபல்யமான ஆசிரியர், மிக பிரபல்யமான ஆசிரியர்கள் ஒருவர் தான் அலி இப்னுல் மதீனி.
நல்லா ஞாபகம் வச்சுங்க. மதீனி என்றவர், இப்னுல் மதீனி என்றவர் இமாம் புகாரியுடைய மிக பிரபல்யமான ஆசிரியர்களில் ஒருவர். அவர் சொல்கிறார், இமாம் ஷாபி உம்மு சலமாவை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. நான் உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இது தூரமான ஒரு பாபாக இருந்தால் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். என்னன்னு சொன்னால், இமாம் புகாரியுடைய அதாவது இந்த ஆதாரத்தன்மைக்கு தானே, புகாரியுடைய ஆதாரத்தன்மை சஹீஹுல் புகாரியுடைய அது கொஞ்சம் வலுவானது ஏனையவைகளை விட. ஆனால் இன்றைக்கு குர்ஆனுக்கு முரண்படுது, ஹதீஸ் பலகீனம் அப்படி என்று சிம்பிளாக முடிக்கக்கூடிய அந்த நிலைமை நீங்கள் பார்க்குற நேரத்தில் மனசுக்கு என்ன பெரிய கவலையாக இருக்குன்னு தெரியுமா? என்ன ஒரு சிம்பிளான ஒரு வாதம் என்னன்னு சொன்னால், இமாம் புகாரி பிழை விட மாட்டாரா, இமாம் புகாரி தவறு விட மாட்டாரா அப்படின்ற ஒரு கேள்வி. அதே போல் இமாம் முஸ்லீம் தவறு விட மாட்டாரா அப்படின்றது. உலகத்தில் இந்த வாதத்தை எல்லாருமே சொல்லலாம். பண்ணிட்டானே, நம்பிக்கையானவன் பொய் சொல்ல மாட்டானான்னு சொல்லலாமா இல்லையா? நம்பிக்கையானவன் பொய் சொல்ல மாட்டான், அதுக்காக நம்ம அந்தாலும் நம்பாமிக்கிறதா? அப்போ உலகத்துடைய அந்த மீசானே இந்த இடத்துல என்ன செய்யுது, அடிபட்டு போகுது. இமாம் புகாரி தவற விட மாட்டார் என்பதும், இமாம் புகாரி சொன்ன தகவலுடைய தன்மையை எப்படி தவறு சரி காணுதல் என்ற சப்ஜெக்டும் வேறு வேறு. இமாம் புகாரி தவற விட மாட்டாரா இல்லையா என்பது ஒரு டாபிக், தவறு விடுவார். ஆனால் இமாம் புகாரி தவறு விட்டால் அவரை எப்படி அடையாளம் காண்பது, எப்படி தவறு விடவில்லை என்று அடையாளம் காண்பது என்பது இன்னொரு பகுதி. தவறு விட மாட்டார்னு யாரும் சொல்லலை, ஆனால் இது தவறில்லைன்றதை என்ன செய்கிறோம், பேசிக்கொண்டிருக்கிறோம். இது அவர் விட்ட தவறு அல்ல, இப்படி தவறு கண்டுபிடிக்கிற வழிமுறை பிழையானது என்று தான் பேச்சு. ஆனால் மக்களுக்கு மத்தியில் பேசுகிற நேரத்தில் என்ன செய்யலாது, நம்ம திடீர்னு இமாம் புகாரி உசூல் ஹதீஸை எப்படி தொகுத்தி இருக்கிறார்கள் தெரியுமான்னு மக்களுக்கு விளங்கப்படுத்தலாமா? விளங்கப்படுத்துறதுக்கு எத்தனை மணி நேரம் போகும்? அது எத்தனை பேர் புரிஞ்சு கொள்வாங்க? கொஞ்சம் ஒரு எடுக்கேட்டடான கொஞ்சம் ஒரு ஹைலி இருந்தால் கொஞ்சம் என்ன செய்யலாம், புரிந்து கொள்ளலாம். ஏன்னா உசூல் ஹதீஸில் நம்ம ஓரளவு தான் போவோம். பெரும்பாலான அறிஞர்கள் என்ன செய்யலை, உசூல் ஹதீஸை டச் பண்ணலை. ஏன் டச் பண்ணலைன்னா, ஒரு குறிப்பிட்ட எல்லைக்காங்கள அது என்ன செய்யும், டஃப் ஆகிரும். ஒரு குறிப்பிட்ட எல்லைக்காங்கள டஃப் ஆகிரும். எந்த அளவு டஃப் ஆகிரும்னா, நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் முஹத்திஸின் எங்கே வாழ்வாங்க தெரியுமா? அந்த 5 லட்சம் ராவிகளோடு வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த 5 லட்சம் ராவிகளோட ஊர், அவங்க வாழ்ந்த இடம், போகிற வாரது எப்படி இதுதான் என்ன செய்யும், அவங்களோட தலையில் மிக பிரபல்யமாக இருக்கக்கூடிய அமைப்பில் அது என்ன செய்யும், ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்தும். இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா, ஒரு சின்ன நுக்தா, இது மாதிரி 100க்கும் மேற்பட்ட சிறப்பு சஹீஹுல் புகாரிக்கு என்ன செய்யலாம், சொல்லலாம். ஒன்று சொல்கிறேன், இமாம் புகாரி அவர்கள் தனது செய்தியில் இந்த ஒரு 3 சப்ஜெக்டை பாருங்கள். ஒருவர் ஒரே காலத்தில் வாழ்ந்திருப்பார், நம்ம ஒரே காலத்தில் வாழ்ந்திருப்போம், இதுக்கு சொல்கிறது இத்ராக் அப்படின்றது. ஒரே காலத்தில் வாழ்ந்திருக்கிறார், அதிரக்க ஜமான், அவருடைய காலத்தை அடைந்தார். நீங்கள் எல்லாம் அல்பானிய காலத்தை அடைஞ்சோமா இல்லையா? அடைஞ்சோம், ரைட். அடுத்த என்ன, இம்கானுல் லிகா, சந்திக்க வாய்ப்பு இருந்ததா? இருக்கல, விளங்கிட்டா? இதுக்கு சொல்கிற இம்கானுல் லிகா, லிகாண்டா சந்திக்கிறது, இம்கான்ன்றது மும்கின், விளங்கிட்டா? முடியும். அப்போ முதலாவது இத்ராக், அடைகிறது, அதிரக்துவன்னு அடைகிறது. அந்த காலத்தில் நம்ம வாழ்ந்தோம். அதிரக்க ஜமானஹுன்னா நாங்களாம் அந்த இமாம் அல்பானிட, இமாம் பின் பாஸ்ட, உசைமின் காலத்தில் வாழ்ந்தோம். ஆனால் இம்கானுல் லிகா எங்களுக்கு இல்லை, சந்திக்க வாய்ப்பு என்ன இருக்கல. இன்னும் சொல்ல போனால் சவுதியிலிருந்து என்ன செய்யலை, நிறைய பேருக்கு சந்திக்க வாய்ப்பு இருக்கல. இதுக்கு சொல்கிற இம்கானுல் லிகா. 3வது ஒன்று இருக்குது, சுபூத்துல் லிகா, சந்திக்க வாய்ப்பு இருந்தது, சந்திக்க வாய்ப்பில்லை என்பது 2வது தரம். 3வது என்ன, சுபூத்துல் லிகா, சந்தித்தார்கள், நிரூபணமாகிறது. புரிஞ்சுக்கங்க, இமாம் புகாரியை தவிர, சஹீஹுல் புகாரியில் தவிர மற்ற எல்லா ஹதீஸ்களை அறிஞர்களும் சந்திக்க வாய்ப்பு இருந்தால் போதும் அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்வாங்க. ஆமாம், புகாரி ஏற்றுக்கொள்ள மாட்டார், விளங்கிட்டா? சந்தித்தது ப்ரூவ் ஆகினா மட்டும்தான் என்ன செய்வார், ஏற்றுக்கொள்வார். சஹீஹுல் புகாரியில் மற்ற எல்லா அறிஞர், சஹீஹுல் புகாரிக்கு வெளியே எல்லா அறிஞர்களும் சந்திக்க வாய்ப்பு, காலத்தை அடைந்தார்கள் 1, சந்திக்க வாய்ப்பு இருந்தது 2. இது 2 சந்திக்க வாய்ப்பு இருந்தேன்னு சொன்னால் அவர்கிட்ட அறிவிக்கிறது எங்களுக்கு போதுமானது, அவரை சந்திச்சார் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. ஆனால் இமாம் புகாரி சஹீஹுல் புகாரியில் மட்டும் என்ன செஞ்சாருன்னா, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்டார், அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்டார். அதனால் சில முக்கியமான சஹீஹான ஹதீஸில் இமாம் புகாரி தவிர்த்தார். சஹீஹுல் புகாரியை விட்டு முக்கியமான சஹீஹ் ஹதீஸில் தவிர்த்தார். ஏன்னு சொன்னால், அவர் இவரை சந்தித்தது ப்ரூஃப் ஆகிக்காது. ப்ரூஃப் ஆகுறதுனா ஒரே ஒரு சப்ஜெக்ட் தான். என்ன, ஒருவரிடமிருந்து 50 செய்தி அறிவிக்கிறார்னு வைங்களேன். ஒருவரிடமிருந்து 50 செய்தி அறிவிக்கிறார். அப்போ இந்த 2 பேரும் காலத்தை அடைந்தார்கள் என்பது ப்ரூஃப் ஆகி, சந்திக்க வாய்ப்பு இருந்தது ப்ரூஃப் ஆகி, சந்தித்தார்கள்ன்றது எப்படி ப்ரூஃப் ஆகிறது தெரியுமா? அந்த 50 செய்தியிலே ஒரு செய்தியிலேயாவது எனக்கு அவர் சொன்னார் என்று சொல்லிக்கணும். எனக்கு அவர் சொன்னார், நான் அவரிடம் கேட்டேன், இது என்ன ப்ரூஃப் ஆயிட்டு? நேரடியாக சந்திச்சார்னு ப்ரூஃப் ஆயிட்டு. ஆனால் 50லேயும் என்ன செய்கிறார் ஒருவர், அவரை தொட்டும், கால அவர் சொன்னார், எனக்கு சொன்னார்ன்ற வார்த்தையெல்லாம் சொல்லலைன்னா இமாம் புகாரி என்ன செய்ய மாட்டார்,
எடுக்க மாட்டார். ஏன் அவர் சொல்லுவார், ரெண்டும் ஓகே, மூன்றாவது இல்லை, சுபூத்துல் லிகா இல்லை. சஹீஹ் முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம், உதாரணமாக உது கொண்டு ஒரு பாடம் பண்ணுவீங்களே, முக்கியமான மேஜரான ஹதீஸை இமாம் புகாரி கொண்டு வந்திருக்க மாட்டார். எங்களுக்கு சந்தேகமாக வரும், ஏன் இமாம் முஸ்லீமுடைய உஸ்தாத், மிகப்பெரிய ஆசிரியர், எல்லா ஹதீஸிலும் கிடைக்க வாய்ப்புள்ளவர், ஏன் மேஜரான ஹதீஸ் அங்கே கொண்டு வரல? அவர் கேட்க நிறைய வாய்ப்பு இருந்திருக்குமா இல்லையா? நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அவருக்கு விடுபட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த ஹதீஸ் ஏன் கொண்டு வரல தெரியுமா? சுபூத்துல் லிகா இருந்திருக்காது, சந்தித்தல் என்ற அந்த ப்ரூவன் செய்யாது, இது நிற்காது. இதனால தான் என்ன செஞ்சான்னு சொன்னால் கொண்டு வரல. இப்போ நீங்கள் பாருங்கள், இமாம் புகாரி சும்மா எடுத்தேன் பிடிச்சேன் அறிவிப்பால் வரிசையை பதிஞ்சிருப்பாரா? அதனுடைய பாதுகாக்கிறதுக்கு டோட்டல் அந்த 2000 சொச்சம் ஹதீஸ்லையும் அல்லது திருப்பி திருப்பி வரக்கூடிய செய்தின்னு சொன்னால் 7000 சொச்சம் ஹதீஸ்லையும் எதை பார்த்துக்கிறாரு? இந்த அதுவும் பார்க்குறது ஒரு அறிவிப்பால் வரிசையில் இல்லை, ஒரு அறிவிப்பால் வரிசையில் 4 பேர் இருந்தால் 4 பேர்லையும் பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். இவர் டு இவர், இவர் டு இவர், இவர் டு இவர்னு என்ன செய்யணும்? எல்லாம் பார்க்கணும், பார்த்து தான் கொண்டு வரணும். ஒரு இடத்துலையாவது ஒரு கனெக்ட் ஆகிக்கணும். கனெக்ட் ஆகினா மட்டுமல்ல, பாடத்துக்குரிய ஹதீஸ் அதில் இருக்கணும். இவ்வளவும் அவர் பார்த்து தரம் செஞ்சால் கொண்டு வந்தார். அப்போ 3 விஷயம் என்ன? இத்ராக், காலத்தை அடைதல், இம்கானுல்லிகா, சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, 3வது சுபூத்துல்லிகா, சந்தித்தது நிரூபணமாகுது. ஹதீஸ்களை அறிஞக்கூடிய அதிகமானவர்களுடைய கருத்து என்ன? சந்திக்க வாய்ப்பு இருந்தால் போதுமானது, அதுதான் சரியானது. சந்திக்க வாய்ப்பு இருந்தால் போதுமானது. நான் அவரிடம் இந்த செய்தியை கேட்டேன் என்று சொல்லாட்டியும் 4 செய்தி அறிவிக்கிற நேரத்தில் அவரை தொட்டும் அறிவித்தா அது போதுமானது. ஏன்னா அவரை பற்றி எந்த விமர்சனம் இல்லை, ஒரு நம்பகமானவர்னா அது போதுமானது. ஆனால் இமாம் புகாரி என்ன செய்யலை? சஹீஹுல் புகாரில் அதை எடுக்கலை. மற்றத்தில் எல்லாரும் கடைபிடிக்கல, அது அதபுல் முஃப்ரத்தில் மற்ற கிரந்தத்தில் கடைபிடிக்கல. இதில் கடைபிடிச்சார். சஹீஹுல் புகாரில் இது அப்படி அப் டு டேட்டாக கடைபிடிச்சார். இப்போ நம்ம இதை சொல்லலாமா? புகாரியுடைய சிம்பிளாக முடிப்பாங்க, அதை என்ன வேண்டாலும் தவறு விட மாட்டாங்களா? இல்லைன்னா மறு அவ்வளோதான். இது அந்த கேள்வி என்னது, எந்த மீசானியத்தும் இல்லாமல் எந்த இதுவும் இல்லாமல் போகிற நேரத்தில் நம்ம சில இடங்கள் என்ன செய்யலாது, சொல்ல முடியாது. இந்த மாதிரி நடக்கிற டைமில் இதுக்கு ஒரே வழி எங்க? பிடிச்சி நிறுத்தி மேடையில் வச்சு விவாதம் செய்கிற நேரத்தில் சில விஷயங்கள் என்ன செய்யலாம், நாங்கள் கொண்டு இருக்கலாம், பேசி முன்னுக்கு வைக்கலாம். ஆனால் அங்களை உண்டு இங்களை உண்டா நடந்துட்டு இருக்கோம், அது கஷ்டம். விளங்கிட்டா? ஏன்னா அந்த இடத்துல நம்ம சுருக்க இயலாது, நேரத்தை அந்த மஜால சுருக்க கஷ்டம். தனியாக விட்ட டைமில் ஏன்னா அவர் ஃப்ரீ, நம்ம அவங்க வெளியே இருந்து பல்பு சொல்ல ஃப்ரீயாக இருப்பாங்க, நிறைய எழுதிக்கிட்டு இருப்பாங்க, நாங்கள் இப்படி தான் நடக்கும். ஒரு இடத்துக்கு கொண்டு வந்தால் அதில் 4-5 கேள்வி என்ன செய்யலாம், இது சொல்லுங்கள் இதை சொல்லுங்கள் என்று திருப்பி கேட்கலாம். எப்படியெல்லாம் மற்ற ஹதீஸோட இதுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்கலாம். ஆனால் அந்த இடம் வர்றதா என்னது, அந்த இடத்துல மிக பொருத்தமானது. அதனால் அன்புள்ள சகோதரர், சஹீஹ் புகாரியுடைய ஒரு சிறப்பில் உண்டு இது. நான் இன்ஷா அல்லாஹ் இதில் சந்தர்ப்பம் கிடைக்கிற டைமெல்லாம் இதை உங்களுக்கு என்ன செய்வேன், ஒரு மாதிரியான விஷயங்களை ஞாபகப்படுத்துவேன். அன்புள்ள சகோதரர்களை, இதில் என்னன்னு சொன்னால், இமாம் ஷாபி உம்மு சலமாவுடைய காலத்தை அடைந்தார், சந்தேகமில்லை. அதே நேரம் இமாம் ஷாபி உம்மு சலமாவிடத்திலிருந்து கேட்கவில்லை, அதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்குரிய சந்தர்ப்பம் இல்லை. காரணம் அலி இப்னுல் மதீனி சொல்கிறார் சந்தர்ப்பம் இல்லை. எந்த அளவுக்கு சொல்கிறாருண்டா, அதுக்கு பின்னால் 1 வருஷம் உம்மு சலமாவுக்கு பின்னால், அவர் மௌத்தான பின்னால் யாரெல்லாம் வந்து அவங்கள்ட்டெல்லாம் யாரும் வேறு என்ன செய்யலை, கேட்கவே இல்லை அப்படி என்று சொல்கிற அளவுக்கு இமாம் அலி இப்னுல் மதீனி என்ன செய்கிறாரு, இதை மறுக்கிறார். அதனால் அதுதான் என்னது, நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். இதில் சாபி உம்மு சலமாட்ட கேட்டாரா இல்லையான்றதுல நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்குன்னா, அது அந்த சந்தர்ப்பங்கள் வருகிற நேரத்தில் என்ன செய்யலாம், அதை பேச்சு வந்தால் பேசலாம். இது என்னது, இதன் காரணமாக பலகீனமான ஒரு செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே வீட்டை விட்டு வெளியேறதுக்கு அல்லாஹுவாலம் நான் அறிந்த வரையில் சஹியான எந்த ஹதீஸும் இல்லை. ஆனால் ஒரு சந்தேகம் என்னன்னு சொன்ன நிறைய பேருக்கு, அப்போ வீட்டு விட்டு வெளியே ஒரு ஹதீஸும் இல்லையா அப்படின்றது. இன்றைக்கு எந்த அளவுக்கு போயிட்டேன்டா கேள்வி வருது, இந்த எக்ஸாம் பாஸ் ஆகிறதுக்கு துவா எதுவும் இல்லையாண்டு. விளங்கிட்டா? உண்மையாக சொல்கிறேன், பகிரங்கமாக எழுதுகிறாங்க, எக்ஸாம் பாஸ் ஆகுவதற்கு துவா எதுவும் இல்லையா. அதுக்கு சிலர் ஆலோசனை வழங்குறாங்க, நீங்கள் வெளியே இறங்குற நேரத்தில் பிஸ்மில்லாஹி தவக்கல் தோழல்லான்னு சொல்லிட்டு என்ன செய்யுங்க, போங்க. அப்போ படித்த வேண்டிய நிலைமை, படிக்காதவன் பிஸ்மில்லாஹி தவக்கல் தோழலான்னு சொல்லிட்டு போயிட்டா, படிச்சுட்டு வந்தானே ஒருத்தன் கஷ்டப்பட்டு நைட்டில் முடிச்சு, அவன்கிட்ட நிலைமை என்ன? நிறைய பேர் நான் எக்ஸாமுக்கு போகிறேன் துவா கேட்டுக்கங்கன்றான். என்ன இது, எனக்கு இந்த துவாவுடைய அர்த்தம் என்ன செய்யலை, நல்ல முறையில் விளங்கலை. எக்ஸாமுக்கு போகிறேன் துவா கேட்டுங்கன்னா என்னத்துக்கான துவா கேட்கணும்? இதில் நல்லா கேட்குறேன், எப்படி துவா கேட்கணும்? யா அல்லாஹ் இவர் எக்ஸாமில் பாஸ் ஆகணும். இது என்ன, இதில் என்ன சப்ஜெக்ட், இதில் என்ன சப்ஜெக்ட்? எக்ஸாமில் பாஸ் ஆகணும், அவர் சிறந்த முறையில் ஞாபகம் அவருக்கு அவர் சிறந்த முறையில் அதை என்ன செய்யணும், அவசரமாக எழுத வேண்டும் என்றாலும் அதுவும் கூட எக்ஸாமில் நோக்கம் பாலாயிரும். விளங்கிட்டா? எக்ஸாமில் நோக்கம் இஸ்திஹலார், ஞாபகப்படுத்தல் என்பது ஒரு மனிதனுக்கு அங்கே இல்லாமல் போகும் என்றது எக்ஸாம் வைக்கிறவனே தெரிஞ்சிருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கங்க, எக்ஸாம் வைக்கிறவனுக்கு எது தெரிஞ்சிருக்கணும், ஒருவனுக்கு திடீர் ஞாபகம் என்றது என்ன செய்யும், இல்லாமல் போகும். அவனுக்கு இன்னொரு எக்ஸாம் என்னது எப்படி வைக்கணும் என்ற முறை அவன் தெரிஞ்சுக்கணும். அது எக்ஸாமினேஷன் ஒரு பிழையை கொண்டு போய் துவாலை கேட்டால் எப்படி நம்ம யாரில் எப்படி அப்படின்னா, அதாவது ஒருத்தன் நல்ல வேகமாக குயிக்காக என்ன செய்யும், பதிவு வரும். இன்னும் சிலருக்கு நல்லா மனநம் விட்டுருப்பாங்க. இப்போ சொல்லுங்கன்னா என்ன செஞ்சிடும், ஒன்றுமே பாடமாக்கலை இந்த லெவலுக்கு என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. இந்த மேடையில் ஸ்பீச்சுக்கு வர மாதிரி பேச்சுக்கு வாங்கன்னா என்ன செய்வாங்க, நல்ல பாடமாக்கி இங்கே வந்தோடனே
நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே தலைப்பில் கேட்கலையா அந்த லெவலில் என்ன செய்வான் அவன் இருப்பான். ஏன் அது அந்த டைமுக்கு வரும். இதே மாதிரி எக்ஸாம் நிலையெல்லாம் என்ன செய்யும் இருக்கும். இன்னும் சிலவங்க கடைசிக்கு பதில் எழுதுவோம்னு ஒன்றை வச்சிருப்பாங்க. டைமை பார்த்துக்க மாட்டான், எல்லாம் முடிச்சுப்பாங்க. 5 நிமிஷம் இருக்கும், இன்னும் 5 நிமிடத்தில் பேப்பர் வாங்கப்படுமானோடனே அவனுக்கு என்ன செஞ்சிடும், பதிலெல்லாம் போயிடும். அவ்வளோ நேரம் வச்சிருந்த பதிலெல்லாம் போயிடும். இதெல்லாம் எதிர வீக்கில் உள்ளது, எக்ஸாம்ட வீக்கில் உள்ளது. இப்போ எக்ஸாமை யாரெல்லாம் லேசுப்படுத்துவாயாக என்று சொன்னால் அல்லாஹு தாலா நாங்கள் மாறாத வரைக்கும் என்ன செய்ய மாட்டான். இங்கே நம்ம சபையில் ஒழுங்காக அமைக்காமல் நம்ம லேசுப்படுத்த அது பிழை. எக்ஸாமுக்கு துவா கேட்குறது பிழை என்றது நிறைய அறிஞர்களுடைய கருத்து விளங்கிட்டா. எக்ஸாம் போகிற துவா கேட்டுக்கோங்க. இதை யார் கூட செய்யலாம் தெரியுமா? நைட்டில் ஒழுங்காக படிக்காமல் அதில் படிக்காமல் இருக்கிறதா கூடுதலாக இந்த விஷயத்தில் துவா கேட்டுக்கோங்க. ஏன்னா அவனுக்கு இதில் நம்பிக்கை இல்லை, நம்ம இன்றைக்கு வருவோம்ன்றது நம்பிக்கை இல்லை. கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, அதனால் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், துவாக்கள் என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருந்தால் நம்ம என்ன செய்வோம், அதை பாடமாக்குவோம். அது இல்லையா, இல்லைன்னு வச்சு 2ஆம் மாடிக்கு என்ன துவா, ரசூலுல்லாஹ் தான் 2ஆம் மாடி இருந்தது, 2ஆம் மாடி போகல என்ன துவான்றது இல்லை. அப்போ நம்ம அதை ஒவ்வொன்றுக்கா ஹதீஸ் லைஃப் விட்டால் என்னது, அது விட வேண்டிய ஒரு விஷயந்தான். அடுத்ததாக 11வது பாபு, கடைசியாக அத்திக்ர் இந்த துஹூலில் மன்சில், வீட்டில் நுழைகின்ற பொழுது ஓதுகின்ற துவா. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலிஜ் வ கைரல் மஹ்ரிஜ் வ கைரல் மஹ்ரஜ். அடுத்தது பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹ் ஹரஜ்னா வாலா ரப்பினா தவக்கல்னா சும்மல் யுசல்லிம் அலா அஹலி. பின்னர் தன் குடும்பத்துக்கு என்ன செய்யட்டும், அவர் சலாம் சொல்லட்டும் என்று வரக்கூடிய செய்தி. ஒமா அல் அசபி ஷதீத், இந்த ஹதீஸும் என்னது, அதாவது ஒரு பலகீனமான செய்தி. இது பிரபல்யமாக இது யூஸ் பண்ணுறாங்க. இது பித்லபத், பார்த்த உடனே பலகீனம்னு சொல்லலாம். பெரிய ரிசர்ச் ஆய்வுகள் ஆழ்ந்த இதுகள்லாம் கொடுக்காமலே பார்த்த உடனே இந்த செய்தி என்னது, இது ஆதாரபூர்வமாகத்துக்கு வேறு இஸ்னாதும் இல்லை, பலப்படுத்துறதுக்கும் இல்லை. பலகீனம் என்றது மிகவும் இயல்பாக விளங்கக்கூடிய ஒரு செய்தி இது. ஆனால் இது என்ன எப்படியோ என்ன இந்த துவாவுடைய அழகான வடிவத்தின் காரணமாக எப்படியோ தெரியாது என்ன செய்யுது, பிரபல்யமான ஒரு துவாவாக இது இருக்குது. ஷேக் நாசூத் அல்பானி அவர்கள் இது ஆரம்பத்தில் இந்த ஹதீஸை சஹி அப்படின்னு பதிவு செஞ்சுருந்தார். பிற்காலத்தில் என்ன செஞ்சார்ன்னு சொன்னால், நான் ஒரு விஷயத்தை இதில் கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டேன் என்று சொல்லி அந்த செய்தியுடைய பலகீனத்தை எடுத்து என்ன செஞ்சார், பலகீனம் அப்படின்னு என்ன செய்தார் சொன்னார். அந்த நுக்தா மிகவும் தெளிவான ஒரு நுக்தா. என்னன்னு சொன்னால், இந்த செய்தி அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி 5096வது இலக்கம். அதாவது ஷுரைஹ் என்பவர் அறிவிக்கிறார், அபு மாலிக் அல் அஷ்அரி ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக. ஷுரைஹ் என்றவர் அறிவிக்கிறார், அபு மாலிக் அல் அஷ்அரி ரதியல்லாஹு வழியாக. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா வலஜர் ரஜுலு பைத்தஹு, ஒருவர் தன் வீட்டுக்குள்ளே நுழைந்தால் ஃபல்யக்குல் சொல்லட்டும், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக கைரல் மௌலிஜ், கைரல் மௌலஜ், கைரல் மௌலஜ் இல்லை கைரல் மௌலஜ், எனக்கு என்னது சிறந்த நுழைவையும், கைரல் மஹ்ரஜ், சிறந்த வெளியேற்றத்தையும் எனக்கு தருவாயாக. பிஸ்மில்லாஹி வலஜ்னா பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா, அல்லாவின் பெயரை கொண்டே நுழைந்தோம். பிஸ்மில்லாஹி ஹரஜ்னா, அல்லாவின் பெயரை கொண்டே என்னது நாம் வெளியாகினோம். அல்லாஹி வாலா ரப்பினா தவக்கன், வாலல்லாஹி ரப்பினா தவக்கன் ரிவாயத்தில் வருது. அல்லாவின் மீதே நம்ம என்ன செய்தோம், தவக்குள் வைக்கிறோம். பின்னர் குடும்பத்துக்கு சலாம் சொல்லட்டும். சலாம் சொல்கிற ஹதீஸ் சஹீஹான ஹதீஸில் நிறைய வருது. இந்த மாதிரி அவர் என்ன செய்யட்டும், சொல்லட்டும் அப்படின்னு வருது. இப்போ இந்த செய்தியை அதாவது இமாம் இப்னு அபி ஹாத்திம் அவர்கள் மராசில் என்ற தனது நூலில் என்ன செய்கிறார், பதிவு செய்கிறார். 60-61 பக்கத்தில் என்ன சொல்கிறாருன்னா, ஷுரைஹ் இப்னு உபைத் அல் ஹத்ரமி என்ற இந்த அறிவிப்பாளர் லம் யுத்ரிக், இத்ராக், லம் யுத்ரிக் என்ன அந்த காலத்தையே, இத்ராக் என்ற அடைதல், லம் யுத்ரிக் அவர் அந்த காலத்தையே அடையவில்லை. இயற்கையாக லம் எல்க சந்திக்கவில்லை அப்படின்னு என்ன தெரியுமா, காலத்தை அடைஞ்சிருந்தாரு, சந்திக்கவில்லைன்னு அர்த்தம். லம் யுத்ரிக் அவர் அடையவில்லை. அபா உமாமா, அபு உமாமுடைய காலத்தை அடையவில்லை. வலல் ஹாரிஸ் இப்னுல் ஹாரிஸ், இதெல்லாம் அந்த ஹதீஸில் அறிவிப்பாளர்கள் இல்லை. அபு மாலிக் அல் அஷ்அரி தான் அறிவிப்பாளர். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, லம் யுத்ரிக் அபா உமாமா, அபு உமாமோட காலத்தை அடையவில்லை. வலல் ஹாரிஸ் இப்னுல் ஹாரிஸ், ஹாரிஸ் இப்னுல் ஹாரிஸ் காலத்தை அடையவில்லை. வலல் மிக்தாம், மிக்தாமுடைய காலத்தை என்ன செய்யலை, அடையவில்லை. வஹுவ அன் அபி மாலிக் அல் அஷ்அரி முர்சல், இவங்களெல்லாம் அடையலை அவர். எனவே அந்த தரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் அபு மாலிக் அல் அஷ்அரி வழியாக அறிவித்த செய்திகள் எல்லாம் முர்சல். அதாவது என்னது, அவர் அவர் வழியாக அறிவிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் என்ன செஞ்சுக்கிறாரு, அறிவித்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கவே இல்லை, சந்திக்க வாய்ப்பு அவருக்கு இல்லை அப்படி என்று சொல்லி இந்த 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 ராவிகளையே அவர் என்ன செய்யலாது, சந்திக்க முடியாமல் போனது என்று சொல்லி இமாம் இப்னு அபி ஹாத்திம் அவர்கள் பதிவு செய்கிறார். அப்போ இதில் என்ன பிரச்சனைடா, அபு மாலிக் அல் அஷ்அரிக்கும் ஷுரைஹுக்கும் இடையில ஒரு இடைவெளி என்ன செய்கிறது இருக்கிறது என்பதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அதே போல் அதாவது இந்த ஷுரைஹ் அபு மாலிக் அல் அஷ்அரி நல்லா புரிஞ்சுக்கங்க, அபு மாலிக் அல் அஷ்அரி நபித்தோருடைய காலத்தை இவர் என்ன செய்யலை, ஷுரைஹ் அடையவில்லை. அதனால் இந்த செய்தி பலகீனமானது என்றதான் நம்ம கடைசியாக இதில் பார்க்க முடிந்த ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நுழைகிற நேரத்தில் வரக்கூடிய சஹியான செய்திகளை நம்ம எடுத்து பார்த்திங்கன்னா, சலாம் சொல்லிட்டு போகிறது குர்ஆன் நேரடியான செய்தி சொல்லுது. அது அல்லாமல் வாசல்லேருந்து செய்ய வேண்டிய நிறைய ஒழுக்கங்கள் எல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், கைவிடுகிறோம். அனுமதி கேட்குறது, அந்த ஒரு வீட்டு வாசலுக்கு போய் நின்றால் நேரடியாக நின்று சலாம் சொல்ல வேணான்றாங்க சொல்லுவாங்க.
எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிறேன். ஒரு வலது பக்கத்துலையோ இடது பக்கத்துலையோ நில்லுங்கன்றாங்க. அதபுல் முஃப்ரத்தில் வரக்கூடிய செய்தி. நிறைய பேர் சலாம் சொல்லுவாங்க, ஆனால் பார்வை கிச்சன் வரைக்கும் என்ன செஞ்சிடும், போயிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் அனுமதி கேட்கறது உள்ளுக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன்னமா ஜுஇலல் இஸ்திதானு லி அஜ்லில் பஸர். அனுமதி வந்து சட்டம் உருவாக்கப்பட்டதே பார்வைக்காக. அஸ்ஸலாமு அலைக்கும் என்ற அனுமதியும் இது அங்கே வரை கிச்சன் வரைக்கும் இந்த பார்வை போகுமா? இந்தா ஒன்றுமில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும்ன்றது அது சொந்தக்காரன்ற பேர்லையோ நம்ம உறவுன்ற பேர்லையோ பழகினமன்ற பேர்லையோ அஸ்ஸலாம். சிலவங்க அஸ்ஸன்னு ஆரம்பிக்கல, வாசல் கும்லக்கு அங்கே உள்ளுக்க போயிட்டாச்சு. அனுமதி வாலைக்கும் அஸ்ஸலாம் அவர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நம்மளே அனுமதி எடுத்த மாதிரி. ஆனால் அல்லாஹ் தஆலா என்னது, அல்லாஹ் தஆலா நேரடியாக சொல்லக்கூடிய விஷயம். வலது பக்கத்தில் அனுமதி கேளுங்க, இடது பக்கத்தில் அனுமதி கேளுங்க. இன்னும் சொல்லுவோம் கதவை தட்டுற யார், நான்ன்றது. நானன்று எல்லாருக்கும் சொல்லாமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அனஸ் எல்லாம் வராங்க, கதவை தட்டுறாங்க. அல்லது ஜாபிர் ரதியல்லாஹு கதவை தட்டுறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் நான்ன்றாங்க. யாருன்னு கேட்குறாங்க ரசூல், நான்ன்றாங்க. நானண்டா யாருன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். நானண்டா யார்? உங்களில் எவரும் கதவை தட்டினா நான் என்று என்ன செய்ய வேண்டாம், சொல்லணும், பேரை சொல்லுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்ன செஞ்சாங்க, வழிகாட்டினா. ஆனா என்று சொல்லி என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம். நான் என்று சொல்ல வேண்டாம். இப்படி எத்தனையோ ஒழுக்கங்கள் வாசலில் வெளியே போகிறதுல சொந்த வீடு விட்டு போகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. இந்த செய்திகள்லாம் பலகீனமான செய்திகள். அதனால் உள்நுழைதலும் வெளிவருதலும் சம்பந்தமான ஹதீஸ் லைஃப்ன்றதுனால வீடு சம்பந்தமாக எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அல்ல. ஏராளமான செய்திகள் இந்த மாதிரி சலாம் சொல்லி உள்ளுக்கு நுழையிறது, சலாம் சொல்லி நம்ம என்னது குடும்பத்தை விட்டு போகிறது வாரது, இது மாதிரி நிறைய செய்திகள் என்ன செய்ய இருக்கின்றன. ஆனால் இந்த செய்திகளை பொறுத்த வரைக்கும் பலகீனமானது. வீட்டை விட்டு வெளியே இருக்கிற நேரத்திலும் நுழைகிற நேரத்தில் இந்த மாதிரி, அதாவது அல்லாஹுமின் யஸ்அலுக கைரல் மௌலிஜ் வ கைரல் மஹ்ரஜ் என்ற துவா, அதே போல் அல்லாஹுமின் உத்பிக மின்னன் அதில்லா உதல்ல என்ற துவா, அதுபோல் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, அதாவது பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று வீட்டோடு சம்பந்தப்பட்ட இந்த துஆக்கள் அனைத்தும் பலகீனமானவைகள். ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.